கோவிலுக்குள் ஆண்டு விழாவிற்கு தயாராகும் போது துறவிகள் மீது அமைதியின்மை உணர்வு ஏற்பட்டது. இது ஒரு பெரிய கொண்டாட்டத்தின் நேரம், ஆனால் பெரும் பேராசையின் நேரம். கோயிலின் பொக்கிஷம், கோயிலின் இதயம் என்று அழைக்கப்படும் விலைமதிப்பற்ற கலைப்பொருள், அதை வைத்திருப்பவர்களுக்கு அபரிமிதமான சக்தியையும் செல்வத்தையும் வழங்குவதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்பு பலர் திருட முயன்றனர், ஆனால் யாரும் வெற்றி பெறவில்லை. துறவிகள் கோயிலின் பண்டைய மந்திரம் தூய்மையற்ற நோக்கங்களைக் கொண்டவர்களிடமிருந்து அதை பாதுகாக்கும் என்று நம்பினர். விழாவின் இரவு நெருங்கியதும் துறவிகள் விசித்திரமான நிகழ்வுகளை கவனிக்கத் தொடங்கினர். மதிப்புமிக்க பொருட்கள் காணாமல் போகும், மேலும் ஒரு திருடனின் கிசுகிசுக்கள் விரைவாக பரவுகின்றன. தலைமை துறவி, ஒரு புத்திசாலி மற்றும் நீதியுள்ள மனிதர், மற்றவர்களை விழிப்புடன் இருக்கவும் விழாவின் உண்மையான நோக்கத்தை நினைவில் கொள்ளவும் அழைப்பு விடுத்தார். ஆனால் மணிநேரம் செல்ல பதற்றம் அதிகரித்தது. யாரோ ஒருவர் எவ்வளவு செலவானாலும் கோயிலின் இதயத்தை உரிமையாக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் என்பது தெளிவாகியது. துறவிகள் தங்கள் கடமைகளில் கவனம் செலுத்த முயன்றனர், ஆனால் அவர்களின் மனதில் சந்தேகம் மற்றும் பயம் நிறைந்திருந்தது. விழா தொடங்கியது. துறவிகள் கோஷமிட்டு பிரார்த்தனை செய்தனர். அவர்களின் குரல்கள் கல் சுவர்களில் எதிரொலித்தன. ஆனால் அந்த இரவு எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் கடந்து போகும் என்று தோன்றியது போல நிழலில் இருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. துறவிகள் அந்த உருவம் கையை நீட்டி கோவிலின் இதயத்தை எடுத்து அதை வெற்றியில் உயர்த்தியபோது மூச்சு திணறினர். பின்னர் நினைத்துப் பார்க்க முடியாதது நடந்தது. அந்த உருவம் தலைமை துறவியின் சொந்த மகனாக மாறியது. அவர் பல ஆண்டுகளாக இறந்துவிட்டதாக கருதப்பட்டார்.